பாட்டு நீ எல்லைய ராச பாட்ட கேளு அதிரது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வரேன் இந்த மாங்கு பாட்டு நீ எல்லைய ராச பாட்ட கேளு அதிரது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகரு யாரும் அல்ல உடுப்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாடு அடி பாடு நீ போட்டா போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேல கொட்டி ஆட்டம் போட்டும் பாட்டி அடி பாடி ஜங்கருத்த புள்ள ரெண்டு நாளாக ஒரு கவல்ல கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன அடிக்கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உருச்சு தட்டுல என்னைய இதுக்கு முடிஞ்சு விட்ட சங்கு கழுத்துலதான் என்னையும் வளர்த்து வாட்டி புட்ட அடிச்சிட்ட தங்கப்பட்ட என் பக்கம் நில்லடி ஒன்னு நீ வெக்க விட்டு கட்டி பூட்டி பாட்டி அடி வாடி ஜங்கருத்த புள்ள ரெண்டு நாளாக ஒரு கவல்ல அடி அள்ளி போன கள்ளி நான் வந்த போற தள்ளி ஒப்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போன கள்ளி நான் வந்த போற தள்ளி ஒப்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி ஜங்கருத்த புள்ள ரெண்டு நாளாக ஒரு கவல்ல அடி வாடி ஜங்கருத்த புள்ள பறைய கொட்டு சருவ சட்டி பட்டு கறி வெட்டு உழுதி காட்டு உழுவ போல எலும்ப விட்டு நெலுஞ்சாட்டம் கட்டு அடிச்சா வெல்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் வழங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 பவர்ட் பை KAG டைல்ஸ், கார்டியா செக் நல்லெண்ணெய் மற்றும் பெப்சிடென்ட் 12 hours ஜெர்மி செக், ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர் DAC டெவலப்பர்ஸ், co-presented by Puma Innerwear for Women, Darling Electronics and Furnitures மற்றும் Britannia Milk Bikis. அண்ட் இன்றைய நாளுடைய நிகழ்ச்சிக்கு உள்ளார நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை ஓபன் பண்ணி வைத்த ஆந்தக்குடி இளையராஜா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலும் நன்றியும் கொடுத்துடலாம். தேங்க்யூ பிரதர். ஒரு ஃபுல் ஜோஷோட நம்ம வந்து இன்னையோட பெர்ஃபார்மன்ஸஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கும் இதே ரவுண்டை கண்டினியூ பண்றதுக்காக ரெடியா இருக்கும். இந்த வாரமும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ல நம்ம பார்க்க போறது ஃபோக் ரவுண்ட். ஃபோக் ரவுண்ட்ல இந்த வாரம் வந்து சிறப்பாக நம்மளுக்காக ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து
மக்கள் இசையில வந்து பார்த்தீங்கன்னா கொடிகட்டி பறந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் இசை பாடல்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து எடுத்து கரெக்டா சேர்த்த சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒருவரா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் கானா உலகநாதன் அவர்கள். தலைவர் திமிங்கலம் தானுங்க. ஓகே, அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் ஆந்தங்குடி இளையராஜா அவர்கள். துணியம்மா மாட்டு வண்டி மடோனா ஆவா பகலாயே அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் மகிழினி மணிமாறன். பாட்டு தான் ஃபாஸ்டா இருக்கும், நான் அவங்க அமைதியான ஆள். அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் கண்டா வர சொல்லுங்க. எங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க கிடாக்குழி மாரியம்மா. ஓகே, அடுத்ததாக ஒரு பெரிய கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் மணி அண்ட் பேண்ட். ஓகே, நாதஸ்வரத்திற்காக பாலா அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஓகே, நம்மளோட வாத்தியார்களை வெல்கம் பண்ணலாம். ஒரு பெரிய கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் சித்ராமா. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் தமன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் ஃபோக் மாவுல மிஸ்டர் ஆண்டனி தாசன் அவர்கள். இப்போ நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க? இப்போ பாருங்க என்னோட மாஸ்டர் சித்ராமா என்ன பண்றாங்கன்றத மட்டும் பாருங்க. போடுங்க அந்த மியூசிக்கா. மேடம் வந்து பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா இது மாதிரி தான் செந்தில் ராஜலட்சுமி செந்தில் ஆமா. ரொம்ப ஃபாஸ்டா சொல்லி பறந்துட்டாரு ஹெலிகாப்டர் மாதிரி. ஆமா ஆமா சொன்னேன். அதான் மேடம் பொறுமையா ஸ்லோவா சுத்துறாங்க. அந்த ஒண்ணுல வச்ச ஃபேன் மாதிரி சுத்துறாங்க. டரக் 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 அப்படி. ஓகே, சோ முதலாவதாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஓசூர்ல இருந்து மோகன ஸ்ரீ. சிறுசிறுக்க கம்போ எல்லாம் கத கதக்க கோழி உண்டா பொச பொசக்க பெரிய குளம் கிசு கிசுக்க பத்தல குண்டு பத பதக்க பாடிப்பட்டி பல பலக்க ஹே உசிலம்பட்டி உச்சி கொட்ட சேதம்பட்டி நச்சு கொட்ட கலிகம்பட்டி கர்ச்சி கொட்ட கரியம்பட்டி வேர்த்து கொட்ட திருபுவனம் சொக்கி நிக்க சிவகங்கை திக்கி நிக்க அட வருஷ நாட்டு சாயப்பட்டி வாழ ஊத்து சரியே புளிச்சம்பட்டி காய அந்த பூசலூரு கருக சும்மா ஆடி வந்தே ஆட்டோ கொடுக்காத தோட்டம்.
போத்து இது அம்பலைய பார்க்காத காத்து இத அப்படியே அள்ளி எடுத்து போத்து தேங்க்யூ மோகினி ஸ்ரீ வணக்கம் வணக்கம். பவர் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அவ்வளோ எனர்ஜியில Thank you so உங்களோட much. ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? சொல்ற வார்த்தை எல்லாம் நல்ல கிளாரிட்டியில சொல்றீங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க அம்மா. எனக்கு உங்க இன்னைக்கு பாடினதுல எனக்கு அவ்வளோ கொஞ்சம் சரி இல்லைன்னு தோணுன இடம் ஆட்டம், தங்கம், காத்து. அது என்னது? அது என்ன ஒரிஜினல் என்ன சங்கதி அது? காத்து காத்து நீங்க பாடும்போது வேற ஏதோ மாதிரி வந்தது. அது மியூசிக்ல இன்னும் கூட கொஞ்சம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். பிரசன்டேஷன்ங்கிறது அது வேணும். அதோட மியூசிக்கலி கூட கரெக்டா இருக்கணும். காட் பிளஸ். தேங்க்யூ ஸோ மச். நீ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா தெரியுமா, யாரும் சீட்லயே உட்கார மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். உனக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்கு. க்ரௌட் புல்லர். நீ வந்து ஒரு ஃபுல்லாக யாருமே கேமராமேன் கூட ஆடி இருப்பாரு விட்டா கொஞ்சம் அப்படியே அட்டென்ஷனாக பண்ணி விட்டுட்டேன். இந்த பாட்டில் குத்து பாட்டுனாலே ஒரு ஜாலி, ஒரு ஃபன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ நானும் அந்த ஃபேன்ஸா, உன் ஃப்ரெண்ட்ஸா, தேங்க்யூ உன்னோட ஃப்ரெண்டா நானும் என்ஜாய் பண்ண பாட்டை. தேங்க்யூ ஸோ மச். மோகனஸ்ரீ வணக்கம். வழக்கம் போல அதிரடியாக தான் இருந்தது. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஆட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்ட மாதிரி தெரிஞ்சு. மற்றபடி பாட்டு சிறப்பாக இருந்துச்சு. அந்த ஒரிஜினல் சுதியில் பாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா? உங்கள் இந்த பாட்டை ஒரிஜினல் சுதியில் நீங்கள் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கனவு கொண்டுகிட்டு இருக்கேன். எப்படி இருக்கும்? ஆடாத வண்டியிலே அதிராத கொண்டையிலே அதிராத கொண்டையிலே பூவான பூ முடிச்சு அமுசவள்ளி வந்திருக்கா ஒரு அம்பளங்க பத்திரமியா. இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாப்பாவுக்கு. அந்த சுதியில் இருந்தால் இன்னும் ஒரிஜினலாகவே இருந்திருக்கும். பாப்பா ஸ்டைலில் சிறப்பாக இருந்துச்சு. மோகனஸ்ரீ, உங்களுடைய துள்ளல் இசைக்கு முதலடிமை அந்தோணிதாசன். வாழ்த்துக்கள். மோகனஸ்ரீ, நீ என்ஜாய் பண்ணி பாடினல்ல, அது போதும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம காத்திருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் மோகனஸ்ரீக்காக. அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் சென்னையிலிருந்து சாதனா. குளிச்சு பாறையா நில்லையா நில்லையா சேல கட்டி கொள்ளையா மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு வெட்டி ஒழிக்க மெல்ல சிரிச்சு எஞ்சோட்டு செண்டுகளே இளவாழ தண்டுகளே வாழ குருத்துகளே மாம வச்சா தேடி பிடிக்க
பலம் பாருங்க அழகப்பா அழகப்பா அழகு நீயப்பா மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு வெட்டி ஒலிக்க மெல்ல சிரிச்சு பொன்னில் குடம் எடுத்து ஒன்ன நீர் எடுத்து என் ஆசை கண்ணனுக்கு எண்ணம் போல நீராட்டுவே மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு வெட்டி ஒலிக்க மெல்ல சிரிச்சு என் ஜோட்டு செண்டுகளை இளவாழ கண்டுகளை வாழ குருத்துகளை மாவ மச்சா தேடி போடிங்க மாவ மச்சா தேடி போடிங்க சாதனா இப்படி பண்ணலாமா? என்ன மேம் இப்படி பண்ணலாமா நீங்க? பண்ணலாம் மேம் கியூட்டா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் அம்மா அந்த சிரிப்பு, இந்த கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. கொலவை எல்லாம் ரொம்ப அசத்திட்டீங்க நீங்க எல்லாரும். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஜானகியம்மா அவ்வளோ இன்னசென்ட்டாக பாடியிருப்பாங்க இந்த பாட்டு. இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ஓப்பன் பண்ணணும். கொஞ்சம் டோன் மட்டும் கொஞ்சம் மஃபில்டாக கேட்குது. நீங்கள் கொஞ்சம் வாய் நல்லா திறந்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பாடினா இன்னும் அழகாக இருக்கும் உங்கள் வாய்ஸ். ஆனால் மீதி எல்லாமே இருக்குது. நல்லா சங்கதி எல்லாம் நல்லா குரலில் வருது. எல்லாமே இருக்குது. எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. எல்லாமே இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் டோன் கூட பெட்டரானா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா சிரித்து சந்தோஷமாக பாடணும். ஓகே, வெரி கியூட் பர்ஃபார்மன்ஸ். உண்மையிலே இந்த பாட்டு எடுத்ததுக்கு ஒரு சல்யூட்டுமா. என்னன்னா இந்த பாட்டு எப்போ ரிலீஸ் ஆனிச்சோ அதுலேருந்து இது இன்றைய நாள் வரைக்கும் இன்னைக்கு கூட ஏதாச்சும் ஒரு ஊரில் மேளத்தில் அந்த பாட்டை வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் என்னைக்கு வேணாலும் வாசிப்பாங்க. எந்த காலத்துலேயும் நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு டீனை கொடுத்துருக்காங்க ஐயா. அந்த பாட்டை அழகாக அம்மா ஜானகியம்மா பாடியிருப்பாங்க. நீங்கள் பாடினதும் கூட அப்படி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அல்டிமேட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப தைரியம் வேணும் சாதனா இந்த மாதிரி பாட்டெலாம் எடுத்து பாடுறதுக்கு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நிறைய ரிதம் கேப்ஸ் இல்லை பாட்டில். எங்கே பிஜிஎம் வருது எங்கே ரிதம் வருது எதுவுமே புரியாது. நிறைய அந்த கவுண்ட்லாம் ஞாபகம் வச்சு ரொம்ப சூப்பராக பாடினா. ஆர்கெஸ்ட்ரா கூட பயங்கரமாக நிஜமாக அந்த பழைய டேப் ஏதோ போடுற மாதிரி இருக்குப்பா. புதுசாக இல்லை, நிஜமாக பழைய டேப் போட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பியூட்டிஃபுல்லாக வாசிச்சாங்க. ஆர்கெஸ்ட்ரா கோரஸ் கூட சூப்பராக பாடினாங்க. ஹார்மோனி கூட. என்ன வேணுமா? சித்ராமா வந்து ஜானகியம்மா பாட்டில் எதுவும் கம்ப்ளைண்ட்டே கண்டுபிடிக்கல. இந்த பாட்டில் எதுவும் ஏதுல அவங்க. அப்போ நல்லதானே இருக்குன்னு அர்த்தம். கொடுங்கம்மா, நீங்க போட்டு அமுக்குங்க போங்க. ஓகே, பாப்பா வந்து சிரிச்சால அந்த பாட்டுல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா எஸ்பிபி சார் சொல்லுறாரு சித்ரா அம்மாலாம் வந்து பார்த்தா சிரிக்கிறதுலாம் அப்படி அசால்ட்டா பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்படிலாம் பண்ணுவாங்க. அப்படி இல்லை. ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப ஒரு ஷை. ஃபேஸில் எப்போ பார்த்தாலும் நான் சிரிச்சிட்டு இருப்பேன். ஆனால் குரலில் சிரிப்பு வரவே வராது. ஏதாவது பாட்டுல நீங்க நடுவில் ஒரு லைட்டா அப்படி ஒரு ஸ்மைல் அப்படி அப்படிலாம் வரும்ல, அதெல்லாம் ஏதாவது ஒரு சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு யாராவது எதுவும் ஞாபகம் இருக்கா? எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. சித்ராமா இதோ என் பல்லவி அந்த பாட்டு. ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகி என் காதலா உன் காதலால் நான் காணும் கோலமோ. பார்க்கப்ப நானும் எக்ஸ்பிரஷன்ஸ்லே பண்ணுமா இல்லை போதும் முடிஞ்சிச்சு நீங்கள் போய் உட்காந்துக்கலான்றது. This is very dangerous reaction. போய் ரெஸ்ட் எடுமா. என்னெல்லாம் பண்ண வேண்டியதா. Bye. அடுத்ததாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் கோயம்புத்தூரிலிருந்து ஸ்ரீனிதா. நன்னாரே
பொறப்பது கழுத்துக்கு கீழே கொட்ட பாக்கும் கொழுந்து வெத்தலையும் உதாவாய் சிவக்கும் மச்சானியும் மச்சினி நானும் தொட்டாதுள் பொறுக்கும் கார்த்திக் ஜஸ்ட் எனக்கு அந்த ஒரு பேட் மட்டும் பியானோவில் ஜஸ்ட் ஃபாலோ அப் மட்டும் ஜஸ்ட் பல்லவி மட்டும் பாடவா ஒரு தடவை. கொட்ட பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டாவாய் சிவக்கும் மச்சானியும் மச்சினி நானும் தொட்டாதுள் பறக்கும் கொட்ட பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டாவாய் சிவக்கும் மச்சானியும் மச்சினி நானும் தொட்டாதுள் பறக்கும் நாக்கு ஜவக்க சுண்ணாம்பு வேணும் நானும் ஜவக்க மாப்பிள்ள வேணும் நாக்கு சவக்க சுண்ணாம்பு வேணும் நானும் ஜவக்க மாப்பிள்ள வேணும் தாலி கட்டியதும் தாளிக்க வேணும் கட்ட பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டாவாய் சிவக்கும் மச்சானியும் மச்சினி நானும் தொட்டாதுள் பறக்கும். That's all, my honor. That's all. தேங்க்யூ. அந்த இடம் வந்துட்டீங்க, கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. இல்லை உண்மையிலேயே ரசித்து பாடினாங்க. ரசித்து ஒரு வார்த்தையும் ஒரு இடத்தையும் ரசித்து பாடினாங்க. அதோட அங்கேருந்து பார்க்குறேன் அப்படி பொட்டுக்கு சொல்லும்போது அப்படி ஆடினாங்க பாருங்க. உண்மையிலேயே அம்மா சூப்பர்ப்பா. தேங்க்யூ சார். நீ போட்டிக்காக பாடலை, நீ உள்ளத்துலேருந்து பாடுறம்மா. வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா பாடுனீங்க ஸ்ரீனிதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஈஸி சாங்கே கிடையாது. நிறைய அந்த இன்ட்ரிகேட்டான சங்கதிஸ் நிறைய வருது. அது எல்லாமே கிளியரா பாடுனீங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பாடி லாங்குவேஜ்லயும் சரி, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் சரி, வாய்ஸ்ல எக்ஸ்பிரஷனும் நல்லா கொடுத்தீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ மேம்.
கோல்டன் பசர் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறியா? செகண்ட் டைம் செகண்ட் டைம். ஓஹோ. இன்னைக்கு வந்து இன்ட்ரடக்ஷன்ல நான் ஓகே காம்படிட்டிவ் செட்ல இதுதானே ஃபர்ஸ்ட் பாரு இப்படி அதாவது ஒட்டுமொத்த செட்டிலேயே வந்து ரொம்ப பெருமையா சந்தோஷமா என் பொண்ணுடா ஏய் என்ன அப்படின்னு உங்க அப்பா தான் அந்த இடத்துல ஃபுல் பெருமையா சந்தோஷமா ஹாப்பியா உன்னை பார்த்து அப்படியே பூரிப்பா உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு. ஆனந்த கண்ணீர். என்னப்பா ஹாப்பியா? இல்லை இது மிகப்பெரிய கனவுங்க எனக்கு. பாப்பா வந்து ஆக்சுவலாக எஸ்பிபி சார் முன்னாடி பாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அது நடக்கலைங்க. ஆனால் அதை தாண்டி சித்ராமா முன்னாடி பாடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பு சாதாரண வாய்ப்பு இல்லைங்க. 8 வருஷம் காத்திருந்தேன் மேம். அது இப்போ உங்க முன்னாடி நிறைவேறிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு வேற பேச தெரியல. ரொம்ப நன்றிங்க. நன்றி. மகபா நெக்ஸ்ட் ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆட்டம் பாம். ஓ மை காட். அப்புறம் கிளம்பலாம். ஆமா கோயம்புத்தூர்ல இருந்து. ஓஹோ. என்ன இப்ப என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு அவ வந்து நம்மள பார்த்து இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியா அப்படின்னு கேக்குறப்ப ஆமா அந்த மாதிரி அவ சீக்கிரமா கேட்டுருவாளோன்னு ஒரு பயமும் இருக்கு எனக்கு. அவளை நீயே கூப்பிட்டுமாக்க. வாமா வாமா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பெரிய கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் மேக்னா. பச்சரிசி மாவிடிச்சு சக்கரையில் பாவு வச்சு சுக்கிடிச்சு மிளகிடிச்சு பக்குவமா கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களையும் காக்க வேணும் சாமி. கட்டுனா கட்டி புட்ட நெஞ்சு கொஞ்சம் தட்டி புட்ட வெட்டு மீறு கண்ண வச்சு என்ன கட்டி போட்டு புட்ட கட்டுறது உனக்கு மட்டும்தான் இந்த சிக்கும் கூட சிக்கியது ஏனா எப்போது விட்ட குரமாது உசிர கட்டுதையாதானா இது இப்போது வாட்டுதுன்னு பாட்டு ஒன்னா அவத்து விடு மதுரை
வந்தத என் கழுத்தில் போட்டு புட்ட உன்னை மட்டும் விட்டு புட்ட தாலி கட்ட மறந்து புட்ட நீதானே என்னுடைய ராகம் என் நெஞ்செல்லாம் உன்னுடைய தாளம் ஏழு ஜென்மம் உன்னை பாட்டும் உன்னோட பாட்டுக்காரன் பாட்டும் என் மனசே நோக்கிறதடி சிறகடிச்சு பறக்குதடி மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏ ராசாத்தி உன்னுடைய நேசம் மானோட பார்வை மீனோட சேரும் மானோட பார்வை மீனோட சேரும் மாறாம என்னை விட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம் மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏ ராசாத்தி உன்னுடைய நேசம் மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏ ராசாவு உன்னுடைய நேசம் மேகனா கோல்டன் பஸர் வாங்கியாச்சே. இந்த சரணம் எப்படிமா இந்த ஒரு மைக்கு மாதிரி இருக்கா இவ ஆல்ரெடி மால் அளவு சைஸ் கூட இல்ல எல்லாம் எப்படி இல்ல இந்த சரணம் அதிசயம் தான், நிஜமாவே அதிசயம். என்னன்னா இது டிபேட் சாங்கா பாடும்போதே அந்த ஃபுல் ஃப்ரைஸ் ஒரே மூச்சுல பாடுறது கஷ்டம் இல்ல? தனியா பாடி அந்த எவ்வளவு எங்கேயுமே கட் ஆகாம எல்லா சங்கதி அட்டெம்ட் பண்ணி லாஸ்ட்ல ஒரு இம்ப்ரோவைசேஷன் வேற. பார்ட்டே இல்ல, லங்ஸ் தான் போல இருக்கு, ஃபுல் பாடி, தேங்க்யூ கிட்னி லிவர் எதுவுமே இல்லையா? சத்தியமா எனக்கு நான் அப்படி சரணம் பாடும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி எங்கேயாவது ஒரு எதெல்லாம் ஒரு இஷ்யூ ஆகும்னு நினைச்சேன். ரெண்டு சரணமும் அப்படி ஃபர்ஸ்ட் மெயினா அந்த பிரெத் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கரெக்டா அங்க எடுத்தா கரெக்டா பிரெத் ரொம்ப அது வந்து சொல்லி கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். வேற லெவல். ஒரு மேல பத்தாது, 2-3 போடணும் ஆக்சுவலி. தேங்க்யூ தமன் சார். அந்த பொண்ணு உடம்புல கலைமகள் வாழ்றாங்க, அவங்க உங்களை வழி நடத்துவாங்க. இனிமேல் உனக்கெல்லாம் கரெக்ஷனே சொல்ல முடியாதுமா. ஏன்னா நீ அங்கே உட்கார்ந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்க, நீ மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அது எவ்வளவு நேசிக்கிறீங்க அந்த பாடல்னு தெரிஞ்சு. வாழ்த்துக்கள், ஜெயிப்பியா. தேங்க்யூ ஸோ மச். சித்ரம்மா, யூ திஸ் ஒன் டுகெதர் சிங்கிங். இப்போ நாங்க அதை பார்த்து ஃபீலிங். கம் ஆன். நான் அங்க வரட்டுமா? நீ அங்க போறியா? நான் அங்க வரேன். சரி இப்போ மெட்டுனா மெட்டு கட்டி இட்டு கட்டி பாடிக்கிட்டு கட்டுனா ராகம் என்னும் மாலை ஒண்ணு கட்டி புட்டு. மெட்டுனா மெட்டு கட்டி இட்டு கட்டி பாடிக்கிட்டு கட்டுனா ராகம் என்னும் மாலை ஒண்ணு கட்டி புட்டு. சுத்துனா சுத்தியத என் கழுத்தில் போட்டு புட்டு ஒன்ன மட்டும் விட்டு புட்ட தாலி கட்ட மறந்து புட்ட. நீதானே என்னுடைய ராகம், என் நெஞ்செல்லாம் உன்னுடைய தாளம். ஏழு ஜென்மம் உன்னை பாட்டும், உன்னோட பாட்டுக்காரன் பாட்டும். என் மனசே நோக்கிறதடி சிறகடிச்சு பறக்குதடி மதுரை மாறி கொழுந்து வாசம். ஏ ராசாத்தி உன்னுடைய நேசம் மானோட பார்வை மீனோட சேரும் மானோட பார்வை மீனோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும் மறையாத என்னுடைய பாசம் மதுரை மாறி கொழுந்து வாசம். ஏ ராசாத்தி உன்னுடைய நேசம் அடி மதுரை மாறி கொழுந்து வாசம். ஏ ராசாத்தி உன்னுடைய நேசம். ஃபோக் கிரவுண்ட்ல அடுத்ததாக பாடுறதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் தன்யஸ்ரீ.
கல்யாணமே வேணாமா, கல்யாணமே வேணாம். என் மாமா ஆண்டோனி மாமாலாம் வந்து பார்த்தோன்னா 27 வருஷமா டைவர்ஸுக்கு ட்ரை பண்ணிருக்காரு, முடிய மாட்டேங்குது. ஆண்டனி மூர்த்தி சூப்பராக இருந்துச்சுமா, நல்லா பண்ணீங்க, சிறப்பாக பண்ணீங்க. இந்த வார்த்தை உச்சரிப்பு இருக்குல்ல, அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணிக்கிறீங்க. இந்த பாட்டோட ஸ்டைலே வந்து அல்லா நாள் மோதல்லா யாரையும் நினைச்சதில்ல, இப்படி அந்த மாதிரியே போகும். அந்த லாஸ்ட்ல வந்து ஓ வாய கொஞ்சம் மூடிக்கடி வாரே, நான் பலதான் வீரத்தை நீ பாரு, நான் நினைச்சா மலைய உடப்பேன் வாரே, நான் வாரேன். அந்த மாதிரி ஒரு துள்ளல் இருந்துகிட்டே இருக்கும். வார்த்தை உச்சரிப்பு மட்டும் பார்த்துக்கிறேங்க. சூப்பராக இருந்துச்சு, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தனிஸ்ரீ எப்பவுமே நல்ல சாங்கை சூஸ் பண்ணிட்டு வருவீங்க. நல்ல பியூட்டிஃபுல் வாய்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஆட்டிடியூட்ல பாடுறீங்க. என்ன சொல்றது, எனர்ஜியோட தான் பண்ணீங்க. நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட பெர்ஃபெக்ஷன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் வரும்போது இன்னும் கூட கொஞ்சம் ஜாகிரதையா. நான் அந்த மேலூர் வருது இல்லையா, அங்கிருந்து அந்த மாங்கிற நோட் அந்த இடம் போகும்போது எல்லாமே கொஞ்சம் ஷார்ப்பா பாடுறீங்க. ஸ்ருதியில இருந்து கொஞ்சம் விலகுது, அது கொஞ்சம் ஜாகிரதை. அதே மாதிரி இப்போ சார் பாடி காமிச்சாரெல்லாம் முட்டாளா இருக்கிறீங்க, அங்கே எல்லாம் அந்த சங்கதி எல்லாம் நீங்க என்னதான் உள்ள நினைச்சு பாடுறீங்கிறது புரியல. அது கூட இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரணும். பாடுற சங்கதிகள் கிளியரா வரணும். மீதி எல்லாமே இருக்கு தன்யஸ்ரீக்கு. இந்த 2 இடத்துல மட்டும் இன்னும் கூட கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் இம்ப்ரூவ் ஆயிட்டே வராங்கல்ல, அப்போ நீங்களும் அந்த மாதிரி வரணும் இல்லையா? ஒவ்வொரு படி மேல 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 தான் வரணும். காட் ஐ கம்ப்ளீட்லி என்ஜாய்ட் யுவர் சிங்கிங். ஓகே, இந்த பாட்டு பாடுறது ரொம்ப கஷ்டம். நான் சொல்றேன், எங்கேயும் தப்பு பண்ணல, ஒரு லிரிக்கும் தப்பா பாடல, ஒரு டியூனும் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிட்ச் லாஸஸ் இருந்தது லேண்டிங் நோட்ஸ்ல, அவ்வளவுதான். ஐ திங்க் யூ வில் மேக் இட் அப் வெரி குட். ஓகே, கீப் ராக்கிங். தேங்க்யூ சார். செல்லமே அழகா பாடியாச்சு, கமெண்ட்ஸ் வாங்கியாச்சு. அதுவும் வந்து போன வாரம்லாம் நீ வந்து உன்னோட ஸ்டோரியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், உன் கதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்றதுனால உனக்காக ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் நாங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ப்ளே பண்ணியே காட்டுவோம். அந்த மெசேஜை போடுங்க ப்ளீஸ். ஏய் சாய்மா செல்லக்குட்டி, எப்படா இருக்க? ரொம்ப நாள் நம்ம ஆசைப்பட்ட சூப்பர் சிங்கர் ஸ்டேஜில் நீ பாடும்போது நான் கூட இல்லை, அதனால என் மேல கோவமா இருப்ப கண்டிப்பா. சாரிடா செல்லம், என்ன பண்றது, அப்பாவோட வேலை அந்த மாதிரி. நான் அங்க கூட இல்லைனாலும் உன்னதான் மைண்ட்ல ஃபுல்லா நினைச்சிட்டு இருக்கேன். நீ பாடினதை பார்த்தேன், நல்லா பாடுற, அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணி இன்னும் நல்லா பாடணும். நான் இல்லைன்றத யோசிக்காத, நீ உன்னோட பாட்டுல ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி இன்னும் நல்லா பாடி ஷவர் வாங்கணும். அப்பா சீக்கிரமே வந்துடுறேன். கண்டிப்பா நீ ஸ்டேஜ்ல பாடுறத நான் வந்து ஒரு நாள் பார்க்கறேன். ஆல் தி பெஸ்ட், கீப் ராக்கிங். தேங்க்யூ டாடி. நீங்க போன்ல பேசுவீங்க, நீங்க அப்பப்போ வீடியோ கால் பண்ணுவீங்க, அதெல்லாம் வேற. ஸ்பெஷலா அப்பா வந்து ஷோவில் இதை ப்ளே பண்ணுங்க, என் பொண்ணு இதை கேட்கணும், என் பொண்ணு வந்து இந்த மெசேஜ் கேட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நானும் ப்ரெசண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணணும். அண்ட் அவள் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸில் சீக்கிரமாகவே ஒரு பஸர் வாங்குவா, கோல்டன் பஸர் வாங்கணும். ஓகே, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட், அந்த மாதிரி. ஸோ இப்போ அப்பாவும் விஷ் பண்ணியாச்சுல்ல, வாங்கிடலாம் சீக்கிரமா. ரெடி தானே? யூ வாண்ட் டு சே சம்திங் டு ஹிம்? தேங்க்யூ. அப்பா ரொம்ப பிடிக்குமா, அம்மா ரொம்ப பிடிக்கும்? அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் வந்துருங்க, அவ்வளோதான். Thank you, Daddy. I love you. I mean, more Daddy. Thank you. Okay. Okay, bye.
ரிச்சா யாராவது கூப்பிடுமாக்கப்பா. ஓ, டென்ஷன் ஆகுது. அடுத்ததாக பாட வராங்க. லெட்ஸ் வெல்கம் ரிச்சா. எள்ளுவய பூக்கலையே எரெடுத்தும் பக்கலையே ஆளால உஞ்சீரிப்பு கொத்துதையா அச்சருந்தராட்டினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடும் ஆடும் வரும் வாய மெல்லுதையா காத்தோட வாசம் கடல்ல பாசம் ஊத்தாட்டம் உணனப்பு ஊறுதையா சால்சாப்பு வேணா வந்து நில்லையா சாவையும் கூறு போட்டு கொல்லையா தாயோட பரம் மாசம் பத்தையா தாங்காமணியும் போன தப்பையா எள்ளுவய பூக்கலையே எரெடுத்தும் பக்கலையே ஆளால உஞ்சீரிப்பு கொத்துதையா அச்சருந்தராட்டினம் போல சுத்துதையா எள்ளுவய பூக்கலையே எரெடுத்தும் பக்கலையே ஆளால உஞ்சீரிப்பு கொத்துதையா அச்சருந்தராட்டினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடும் ஆடும் வரும் வாய மெல்லுதையா காத்தோட வாசம் கடல்ல பாசம் ஊத்தாட்டம் உணனப்பு ஊறுதையா சால்சாப்பு வேணா வந்து நில்லையா சாவையும் கூறு போட்டு
ஆச்சா? என்ன பேசணும்னு தெரியல, கொஞ்சம் அப்படியே உள்ள ஏதோ ஆச்சு. அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருந்தது. நல்ல மாடுலேஷன்லையுமே ரொம்ப அழகாக கொடுத்தீங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியில் ஒரு சங்கதி வந்து ஏதோ ஒன்று பாடினீங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது அபிலாஷ் சார் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்படியா? ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. டோட்டலாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இனிமேல் ஸ்ருதி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உங்கள் கம்ஃபர்ட் எல்லாமே உங்கள் குரலில் வர்றதுக்கு க்ளீனாக வர்ற மாதிரி ஸ்ருதி சூஸ் பண்ணிக்கோங்க. அம்மா ரேஞ்ச் நான் எனக்கு வந்து வேற ரேஞ்சில் இருந்தது இந்த பாட்டு. நான் வந்து அப்படி யூ டுக் மீ, நான் ஃபுல்லாக அந்த பிகாஸ் அசுரன் படம் ஒரு 10-15 தடவை பார்த்தேன். நான் திருப்பி அந்த மூமெண்ட்ஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் நீ பாடும்போது. ஸோ யூ டுக் மீ டு த ஃபிலிம். தேங்க்யூ இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். இன்னொரு why I appreciate you for this song na, because you didn't want any other instruments to disturb your voice. So brilliantly you took this song. எல்லாருமே குத்துப்பாட்டா பாடிட்டு இருக்காங்க, எல்லாம் ஃபுல்லாக ரிதம் இருக்கிற பாட்டா பாடுனுங்க. யூ டுக் அ வெரி டேரிங் ஸ்டெப் ஆஃப் மேக்கிங் திஸ் சாங். அது ஃபர்ஸ்ட், அதுக்கு எனக்கு வந்து ஐ வாண்ட் டு தேங்க் ஃபார் தட். இந்த மாதிரி யூ டுக் தட் ஸ்டெப். நோ, இந்த மாதிரி பாட்டு கூட பாடலாமா இந்த ஃபோக் ரவுண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக எவ்ரி ஒன் வில் டேக் லவுட் சாங், ஏதோ குத்து பாட்டு பாடலாம். டெஃபினட்டாக யூ கேன் டெஃபினெட்லி, அது இன்னும் உனக்கு ஈஸியாக இருக்கும். பட் யூ டுக் அ வெரி டஃபஸ்ட் சாங். ஸோ அந்த டஃபஸ்ட் சாங்க்கு ஐ வாண்ட் டு கிவ் மை 100% டு யூ. மை இயர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபுல். யூ வந்து என்னோட இயர்ஸ் அப்படியே ஹக் பண்ணிட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ சார். இதே பாடல் இது ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. நான் அன்னிக்கிடாக்குழி மாரியம்மா அண்ணி கூட ஒரு கேசட்டில் பாடியிருப்பாங்க ஆரம்பத்தில். இதே சுச்சுவேஷன், மயங்காரன் இறந்துருவான், அவனை எப்படிலாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், அவனை எப்படிலாம் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோம்னு அன்னி உங்கள் வாய்ஸில் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த கேசட்டில் நான் கேட்டிருக்கேன் இந்த பாடலை. இந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் அழுதுருவேன். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பாடலை கேட்டு அழுதுன்னா 2வது பாட்டு இந்த பாடல். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த 2 வரியை பாடி காட்டுங்களேன். தன்னானே நானே நன்னே தன்னே நானே நன்னே நானே நன்னே அப்படா என் மகனே அருணாசல கண்மணியே. தன்னானே நானே நன்னே தன்னே நானே நன்னே நானே நன்னே அப்படா என் மகனே அருணாசல கண்மணியே. பணத்தை கொடுத்தல்லவோ உன்னை பள்ளிக்கூடம் போக சொன்னேன். பணத்தை கொடுத்தல்லவா உன்னை பள்ளிக்கூடம் போக சொன்னேன். அப்படா என் மகனே அருணாசல கண்மணியே. 10வது படிச்ச மகன் நீ பாதியில பெயிலா போன. 10வது படிச்ச மகன் நீ பாதியில பெயிலா போன. அப்படா என் மகனே அருணாசல கண்மணியே. அப்படா என் மகனே அருணாசல கண்மணியே. காசை கொடுத்தல்லவோ உன்னை காலேஜுக்கு போக சொன்னேன். காசை கொடுத்தல்லவோ உன்னை காலேஜுக்கு போக சொன்னேன். காலேஜுக்கு போன மகனுக்கு கரண்டுமே ஊஞ்சலிட. காலேஜுக்கு போன மகனுக்கு கரண்டுமே ஊஞ்சலிட. எனக்கு என்னன்னா, நான் சின்ன பிள்ளையில எனக்கு ராகம் சுதி தாளம் எதுவுமே தெரியாது. கேள்வி ஞானத்தில் பாட ஆரம்பித்தவன். அந்த கரகாட்ட மேடையில் நான் ஆடும்போது இந்த மாதிரி இப்போ உணர்வுபூர்வமாக நான் பாடும்போது எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ நல்லா வளரணும்ப்பா, நீ நல்லா வரணும்ப்பான்னு வாழ்த்தி என் சட்டையில் வந்து இந்த 500 ரூபா 100 ரூபா 10 ரூபாலாம் குத்துவாங்கல்ல, அதுதான் இந்த அளவுக்கு என்னை வளர்த்துருக்கு. எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்னைக்கு என்னைய காசு கொடுத்து என்னை வளர்த்து விட்டாங்கல்ல அந்த ரசிகர்கள், அவங்க ஸ்தானத்திலிருந்து நான் உனக்கு இந்த இடத்துல அந்த ஒரு என்னால் முடிஞ்சதை உன்னை கொடுத்து உன்னை வாழ்த்தணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசைமா. இதை உன் கோயிலில் உன் சாமி முன்னாடி வச்சு நீ வாழ்த்து. உன்னுடைய கலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி கடந்த சந்தோஷமான இந்த ஒரு உங்க நல்ல மனசுக்கும் அந்த பொண்ணோட வாய்ஸுக்கும்
போன வாரம் பாடும்போது ஃபோக் ரவுண்ட்ல அம்மா இங்க இருக்காங்கன்றதுனால மாரியம்மா இங்க இருக்காங்க. அப்போ டக்குன்னு அவங்க பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வர விஷயம், நம்ம ஹர்ஷினி அம்மா அதுவும் உங்க முன்னாடி இது நடக்கணும் அப்படின்னும் போது எங்களுக்கு அது ஒரு பெருமை தான், ஒரு சந்தோஷம் தான். ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்ட்ல ஹர்ஷினின்னு ஒரு பாப்பா, அவங்க வந்து நீங்க பாடின அந்த பாட்டை பாடி அன்னைக்கு நாங்க எல்லாரும் உங்களை பத்தி பேசி உங்களையும் அப்படியே வந்துட்டு அப்படியே நினைச்சு அண்ணெல்லாம் வந்து உங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நாங்க உங்களை நினைச்சோம். ஏன் மட்டும் பாட்டு பாடினாதான் என்ன நினைப்பிய, இல்லாட்டா என்ன நினைப்பு வராது. எல்லாம் உங்க அந்த பாட்டு ஸ்பெசிபிக்கா வரும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவா நினைப்போம்ல, அதிகமா நினைப்போம்ல. லைட்டா ஆமா மணி பாடி கட்டுறியா மாரியம்மா, நீங்களும் சேர்ந்து பாடினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாப்பாவோட சேர்ந்து பாப்பாவோட அங்கிருந்தே பாடட்டும். சரிம்மா சரிம்மா சரிம்மா. சூரியனும் பெக்கவில்லை, சந்திரனும் சாட்சி இல்லை, சூரியனும் பெக்கவில்லை, சந்திரனும் சாட்சி இல்லை, பாதகத்தி பெத்த புள்ளே, பஞ்சம் தின்னு வளர்ந்த புள்ளே, கண்டா வர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, கண்ணனை கையோட கூட்டி வாருங்க. ஊரெல்லாம் கோயிலப்பா, கோயிலெல்லாம் சாமியப்பா, ஊரெல்லாம் கோயிலப்பா, கோயிலெல்லாம் சாமியப்பா, ஒத்த பீடம் கூட இல்லையப்பா, ஒத்த பீடம் கூட இல்லையப்பா, எங்க குடும்பத்தில ஒருத்தனப்பா, கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க, கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி பாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. மாரியம்மா அவர்களுக்காக மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல். பாப்பா செம்ம சூப்பரியா. மிக்க நன்றி அம்மா. வாய்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. நன்றி அம்மா, நன்றி. நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டே இருங்க, ரொம்ப அழகா இருக்கு, அருமையா பாரு. நன்றி அம்மா. இதை உங்க முன்னாடி பாடணும்னு ஆசை, இன்னைக்கு பாடிட்டேன். ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். ஓகே, சோ சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ல நம்ம வந்து ஃபோக் ரவுண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஃபோக் ரவுண்ட்ல அடுத்ததாக பாடுறதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் கலர்வெடி கோகுல். புத்திருக்கு ரோஜா செடி, புள்ள ரோஜா செடி, பாட போற கலரு வேண்டி, மாமே கலரு வேண்டி, புத்திருக்கு ரோஜா செடி, புள்ள ரோஜா செடி, பாட போற கலரு வேண்டி, மாமே கலரு வேண்டி, போவு
அந்த மனுஷன் ஒரு ஃபீல்ட்ல வாசிச்சுட்டு இருக்கும்போது கன்ஃபியூஸ் பண்ண போற நீ வாத்தீஸ் என்ன பண்ணலாம்? வெடியை கொளுத்தணும் இப்போ. திரி எடுத்து ரெடியா வைக்கிறேன், வாத்தி பெட்டி எடுத்துட்டு வாங்க. என்ன லிரிக்டா அது? யாரு இருந்தா? அண்ணன் தான் இருந்தாரா? பயங்கரமா இருந்தாரு. இந்த ரெண்டாவது சரணது அந்த மல்லின்னா வீட்டு மல்லி ஏதோ அண்ணி என்னது இது? அத்தை பொண்ணு அல்லியே. இது ஏதாவது ஜாஸ் மாதிரி வாசிங்களா? அத்தை பொண்ணு அல்லியே, மாமா வீட்டு மல்லியே. ஜாஸ் அத்தை பொண்ணு அல்லியே, மாமா வீட்டு மல்லியே. மனசு ஒண்ணு சேர்ந்துட்டா தப்பு ஒண்ணு இல்லையே. பூத்திருக்கோ ரோஜா செடி புள்ள ரோஜா செடி. பாட போற கலரு வேடி மாவே கலரு வேடி. போவுதே போவுதே டொங் 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 டொங். பொய்து சாய போவுதே டொங் 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 டொங். போவுதே போவுதே பொய்து சாய போவுதே. கூவுதே கூவுதே குயில் ஒண்ணு கூவுதே. டான்ஸ் ஆன உடனே லிரிக் மறந்துட்டேல. கரண்ட் பாஸ் ஆயிடுச்சு. அழகா பிறந்தது ஏன் பாப்பா? அக்கா அழகா இருக்காங்களா? சரி நீ காணேன். அதுல ரிலிக்ஸ் கொஞ்சம் மறந்துச்சு. தம்பி, அதுல ஒரு ஸ்டெப் நீ அக்காவை ஆடுனீங்க. எனக்கு அந்த step போட அந்த தெரியல. கரும்பு ஜூஸ் மெஷின்ல லைட்டா ஒரு எலுமிச்சை பழத்தை உள்ள வச்சு பச்சைக்கு நசுக்குவாங்க. எனக்கு உன் கூட சித்ராமா பாடணும்னு இருக்கேன் இந்த பாட்டு. வாவ், இப்போ மேடம், சொன்னீங்களே சூப்பரா இருக்கும் மேடம். பண்ணிடலாமே. மா பாடலாங்கம்மா. சொல்லு லிரிக்ஸ் சொல்லு. எனக்கு தெரியாது இந்த பாட்டு. லிரிக்ஸ் சொல்லு. அவங்க தனனா பாடுவாங்க. ஆமாடா, மாமன் பூத்த பல்லியே செவுத்துல இருக்குது பல்லியே. பூத்திருக்கு ரோஜா செடி புள்ள ரோஜா செடி. பாட போற கலரு வேடி மாமே கலரு வேடி. 1 2 3 4. போவுதே போவுதே போகுதே போகுதே பொய்து சாய போவுதே. பொழுது சாய போகுதே கூவுதே 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 குயில் ஒண்ணு கூவுதே. குயில் ரெண்டு கூவுதே அத்தை பொண்ணு பார்க்கதா அத்தை பொண்ண பார்க்கத்தான் மாமா மனசு ஏங்குதே. மாமா மனசு ஏங்குதே. தானனானா தானனானா தானனானா. பூத்திருக்கு ரோஜா செடி புள்ள ரோஜா செடி. ட்ரூ பெர்ஃபார்மர்னு சொல்லலாம் உங்களை. தேங்க்யூமா. ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் நான் பார்க்கறது உங்க சிங்கிங்கில். சொல்லுங்கம்மா. பாடி நீங்க ஃபுல்லாக அந்த மூடுக்கு வரும்போது ஸ்ருதியில இருந்து விலகாம பார்க்கணும். அந்த சஸ்டெயின் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த சஸ்டெயின் நோட்ஸ் வரும்போது கடைசி வரைக்கும் அந்த ஸ்ருதி நிற்கணும். அதை மட்டும் விட்டுறீங்க. அது கூட கொஞ்சம் கவனம். ஆனா எப்படி ஆடியன்ஸை எப்படி கையில் எடுக்கிறதுன்னு கோகுலுக்கு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம். அது உங்களுக்குள்ளே இருக்கு. ஸ்டேஜ் ஷோஸ் நிறைய பண்றீங்களா? இப்ப போறது இல்லைங்க. இப்ப போறதில்ல, முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா. அது அந்த பயம் இல்ல, ஆடியன்ஸையோ எல்லாரும் இங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்களே அந்த ஒரு பயம் இல்ல. அதெல்லாம் இல்லைங்க. என்ன கானா அண்ணன் உலகநாத அண்ணன் ரசிச்சிருந்தாரு எல்லாம். என்னண்ணே? கோகுல்ஜி சொல்லுங்க கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டுப்பா, சூப்பரா இருந்துச்சுப்பா. தேங்க்யூங்க சார். கானாவுக்கு உயிர் கொடுத்துட்டேன். தேங்க்யூங்க இது ஒரு வித்தியாசமான பாடல். அண்ணா அண்ணா நீங்க பேசுறீங்கன்றதுனால சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் வந்துச்சுல, அப்போ உங்க பாட்டு தான் அவர் பாடினாப்ல. ஆமா, நானும் பார்த்தேன். நண்பர்கள் எல்லாம் மெசேஜ் பண்ணாங்க. நல்ல சூப்பரா ஹைலைட்டா பண்ணாரு. ஓகேங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அண்ணே ஷவர் கொடுத்துடலாமா? கொடுக்கலாம்பா, கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம். நீங்க வாங்க. இந்த மேடை வந்து ஒரு அருமையான மேடை மட்டுமல்ல, ஒரு ராசியான மேடையும் கூட. இது எவ்வளோ பேருக்கு லைஃபு கொடுத்துருக்குது. இங்கே பாடம் ஒரு கண்டசனுக்கும் ஒரு லைஃப் என்றைக்குமே இருக்குது. எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு பாட்டு பண்ணா செம்மையா இருக்கும். ஆமா, இப்போ லேட்டஸ்டாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சாங் ஒன்று பாடியிருக்கேன். அதில் ஆரோகணம் அவரோகணம் ஏமாடியர் கார்த்தி
சரிகம பத நிசா நிசனி தனித பத பம பம கம கரி கரிசா. சென்னையிலே பிறந்து வந்தது பெருமை மிகுந்த கானா. உலகமெல்லாம் சுற்றி வந்தது மீனு பாட்டு கானா. திரையுலகில் வெற்றி பெற்ற திறமையான கானா. உலக காதலர்கள் பெருமை சொல்லும் எளிமையான கானா. உலக காதலர்கள் பெருமை சொல்லும் அருமையான கானா. அமுல் கண்ணி ஆளுமா தஞ்சாவூர் தவுளுமா, அமுல் கண்ணி ஆளுமா தஞ்சாவூர் தவுளுமா. பட்டாடை கொலுசு வேணுமா, அடிப்பட்டமா என் கெட்டியான மனசு வேணுமா. பட்டாடை கொலுசு வேணுமா, அடிப்பட்டமா என் கெட்டியான மனசு வேணுமா. டாவுல டார்லிங் இது மஜாவான ஃபீலிங்கு, டாவுல டார்லிங் இது மஜாவான ஃபீலிங்கு, டாவுல டார்லிங் இது மஜாவான ஃபீலிங்கு, டாவுல டார்லிங் இது மஜாவான ஃபீலிங்கு. வா பொட்டை பூங்கொடி நீ பாரடி, உனக்கு என்ன வேணும் கூரடி, என்ன வேணும் கூரடி. ரேசுகாரு நானடி, நான் ரோசமான ஆளடி, ரேசுகாரு நானடி, ரொம்ப ரோசமான ஆளடி. ஏ ரோசு மேரி நீ அடி. அமுள் கண்ணி ஆளுமா தஞ்சாவூர் தவுளுமா, அமுள் கண்ணி ஆளுமா தஞ்சாவூர் தவுளுமா. பட்டாடை கொலுசு வேணுமா, அடிப்பட்டமா என் கெட்டியான மனசு வேணுமா. டாவுல டார்லிங் இது மஜாவான ஃபீலிங்கு, டாவுல டார்லிங் இது மஜாவான ஃபீலிங்கு. வணக்கம் வணக்கம். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் பாண்டுகிற நடுவில் தொப்புளு தொப்புளு தொப்புளுன்ற என்னடா அது? பிஜிஎம் அடிச்சு அது மேண்ட்ரிசம். ஆனா உலகநாதன் அவர்களுக்காக மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். நன்றிண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, அடுத்ததாக ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு கண்டெஸ்டன்ட். யாரு? அதாவது அப்பெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்களே. இங்க இருக்கிற அது இல்ல, ஒரே ஒரு பாப்பா இருக்காங்க. புரோஹிதாக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து
புரோஹிதஸ்ரீ, மேம். ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப அழகா பாடியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். இந்த உன்னோட வாய்ஸ்ல அந்த இன்னும் அந்த மழலை குரல் இன்னும் மாறல, அப்படியே குழந்தை வாய்ஸ் நல்ல கியூட்டா இருக்கு பாடினதும். உச்சரிப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப என்ன சொல்றது கியூட்டா இருந்தது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிக்க வேண்டியது என்னன்னா, காட்டு மல்லின்னு சொல்லி சஸ்டெயின் பண்றீங்கல்ல, சஸ்டெயின் என்ன தெரியுமா? சஸ்டெயினா இழுக்கிறதுங்க. சஸ்டெயின் பாடும்போது அது அப்படியே இறங்கி வருது ஸ்ருதியில இருந்து. ஆமாங்க. அது ஒரே லைன்ல ஒரு லைன் பிடிச்ச மாதிரி வரணும். அந்த சஸ்டெயின் அந்த எண்டு வரைக்கும் மூச்சு எங்க எடுக்கிறீங்களோ அது வரைக்கும் ஸ்ருதி விலகி போகக்கூடாது. ஓகேங்க. அது மட்டும் ட்ரை பண்றீங்களா? காட்டுமல்லின்னு சொல்லி லாங்கா நிறுத்துற இடம். வழி நெடுக காட்டு மல்லி அதேதான். நல்லா பண்ணும், கரெக்டா பண்றோம். கரெக்டா பண்ணீங்க. இதே மாதிரி எல்லா லைனுக்கும் அந்த கவனம் இருக்கணும். ஓகேங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ருதியில இருக்கிறது அதே ஸ்ருதி விலகாம எண்டு வரைக்கும் எங்க மூச்சு எடுக்கிறீங்களோ அது வரைக்கும் அதே ஸ்ருதி அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்க. ஓகே, இது எல்லாமே சூப்பரோ சூப்பர். தேங்க்யூ மேம். எவ்வளோ பவர்ஃபுல் இல்லை காட். காது அவ்வளோ ஸ்மார்ட்டான காது கொடுத்துருக்காரு புரோஹிதஸ்ரீ இல்லை? கேட்டு எல்லாம் உடனே கேட்டு கத்துப்பியோ ஃபாஸ்டா? ஆமாங்க சார். எவ்வளோ தடவை கேட்பேன் ஒரு பாட்டு ஃபாஸ்டா உனக்கு கத்துக்க? இங்கே பாட்டுனா ஒரு 10 டைம் கேட்பேன். ஃபர்ஸ்ட் படிப்புலன்னா ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா போதும் சார். அப்படியே என்ன மாதிரி இருக்கா பாருங்களேன். 10 வாட்டி பத்தாது, இன்னும் கூட கொஞ்சம் கேட்கணும். ஓகே. ரொம்ப இன்னசென்ட்டா ரொம்ப ஹாப்பியா ஒரு ஃப்ரீ சோல் பாடினா எப்படி இருக்கும், ஒரு பறவை பாடினா எப்படி இருக்கும், அப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடியிருக்கேன். தேங்க்யூ சார். அம்மாவுக்கு இப்போ ஒரு பேர் இருக்குல்ல, ஆமாங்க சார். குயில் என்ற பேர். அந்த இதில் சின்ன இன்னும் சின்ன குயில் ஒன்று அந்த இதில் உனக்கு கொடுக்கலாம், அந்த பேர் உனக்கு. பக்கத்து வீட்டு குயில். ஆமா, ரொம்ப கியூட்டா பாடினேன். சரியா? தேங்க்யூ சார். எங்க தங்க புள்ள புரோகிதா குட்டிக்கு ஒரு பெரிய விசில் போடு. புரோகிதா சார். இன்னொன்று சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்குங்க, அதையும் உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துக்கிறீங்க. இந்த பாடும்போது இந்த பா மா இந்த உறவு உள்ள வார்த்தைகளை மட்டும் அந்த உதவி விட்டுற மாதிரி பாடி பழகிக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சரியா? ஓகே. மற்றபடி உங்களுக்கு எனக்கு 1000 முத்தங்களுடன் கூடிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இந்த அளவுக்கு கியூட்டா பாடினதுக்கு நாங்க என்ன கொடுக்கணும்? உனக்கு வந்து கோல்டன் பஸர் கிடைச்சிருக்கு, உனக்கு ஒரு மாலை கிடைச்சிருக்கு. சித்ராமா இன்னும் இங்கேயே தான் நிக்கிறாங்க. என்ன விஷயம் சித்ராமா? நான் வந்து புரோஹிதஸ்ரீயை கொண்டு போய் அவளோட சீட்ல உட்கார வச்சுட்டு போறேன். பக்கத்துல யாரு? பிரியங்கா. டெடி பேர். இது வந்து புரோஹிதஸ்ரீக்கு, இது வந்து பத்திரமா கொண்டு போய் அக்கா கொடுக்கணும். அக்கா கிட்ட சொல்லணும் சித்ராமா வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, அழகா பாடின இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் எல்லாருக்கும். ஓகே, ஜாலியா இருக்கா? ஆமாங்கக்கா. ஃபீல் பண்ணியா? ஆமாங்கக்கா. சைஸ் இப்படி தொட்டு பாத்தியா? நான் 3 கரடி இருக்கேன், நம்ம நவருமா? சரி.
அப்புறம் மலேசியால இருந்து ஒரு அங்கிள் மெசேஜ் பண்ணி தரு உனக்கு வந்து இது மாதிரி இது கரடி பொம்மை வாங்கி கொடுக்கணும்ட்டு பார்த்தா இப்போ வந்து சித்ராமாவே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன வேற என்ன வாங்கி தர்றது? இப்போ உனக்கு 1-2 கரடி வாங்கி தரவா? இல்ல வேணாங்க. வேணாமா? வேற என்ன பொம்மை வேணும்? யானை குட்டி. யானை குட்டி வேணாம். இது ரெண்டுமே போதும். இது 2மே போதும். இது அழுக்கானதுக்கு அப்புறம் அந்த அங்கிள்கிட்ட சொல்லி நான் வாங்கி தரேன். இது அழுக்கெல்லாம் ஆகாது. நான் வந்து உட்கார்றா பேசினுக்கிறேன். சரி 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 இல்ல சரி சும்மா நல்ல பையன். சித்ராமா ஒரு டெடி பேருக்கு அவன் மரியாதையே கொடுக்க மாட்டான். சித்ராமா பிச்சுடுவேன் அவனை. இப்ப நீயும் உங்க அக்காவும் டெடி பேருக்கு வந்து சண்டை போட்டுக்கிறீங்கன்றதுனால சித்ராமாவே உனக்கு ஒரு டெடி பேர், உன் அக்காவுக்கு ஒரு டெடி பேர். சரியா? என்ன சொல்லலாம் சித்ராமாட்ட? சித்ராமாட்ட தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. சரி இந்த அந்த நீ பாடினல அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு நாள் நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடுவோம் அந்த பாட்டு. ஓகேவா? சரி இந்த டெடி பேருக்கு என்ன பேர் வைக்கலாம்? இந்த டெடி பேருக்கா மீனுன்னு வைக்கலாம். மீனுன்னு வைக்கலாமா? சரி. இன்னொன்னு அக்காவோடதுக்கு அதுக்கு மீனா. அது மீனா, இது மீனுவா? ஏன் அப்படி? நான் அப்படிதான். நீ அப்படிதானா? ஓகே சரி. லேடிஸ் தெரியாம மேல சாஞ்சிட்டுட்டேன். சாரிமா. பாக்கப்பா அதை கட்டி பிடிச்சி லவ் பண்ணு. சாரி மீனு. மீனா உனக்கு நான் கம்பல் வாங்கிட்டு வரேன். இவ்வளோ பெரிய காதுக்கு 1/4 கிலோக்கு வாங்கணும் கம்பல். சரி ஓகே. ஏய் என்ன ஆனா கரடியா இருந்தா எனக்கு வச்சு தரீங்களா? என்னது? அந்த ஒரு டெடி பில் பேரிட்டு நான் வச்ச ஒரு டப்பாக்கண்ணா. உனக்குலாம் டெடி பேர் கிடைக்காது. உனக்கு ஓனா பொம்மை தான் வாங்கி தருவேன். ஓகே. இப்போ வந்து அவ டெடி பேருக்காக சண்டை போடுறா அப்படின்றது வந்து இங்க ஸ்டேஜ்ல சொன்னாலோ அதை ஃபாலோ அப் பண்ணி சித்ராமாவே போய் 2 டெடி பேரும் நானே வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு கியூட்டா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணதுக்கு சித்ராமா we love you. thank you. ஓகே ஸோ சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ஓட நம்ம சின்ன குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு இந்த ஃபோக் ரவுண்ட்ல வந்து எத்தனை பேர்லாம் வந்து கோல்டன் பஸர் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே சேஃப் ஜோன்ல இருக்காங்க. யாரெல்லாம் கோல்டன் பஸர் வாங்கலையோ என்ன நடக்கும் அப்படின்றது நம்மளோட வாத்திஸ் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஓகே பட் 3 பரிசுகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. For the best performer and it goes to மேக்னா. Congratulations மேக்னா. KAG Tiles India's largest tiles collection வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher அன்பு பரிசு. இன்னும் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருக்கு கொடுக்க போறோம்? ஹர்ஷினி. Congratulations ஹர்ஷினி. DAC Developers Trusted Home Partner வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher அன்பு பரிசாக. இன்னும் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாத்தி. சாதனா. அடடா சாதனா செஞ்சிட்டடா நீ சாதனா. Congratulations சாதனா. டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் அன்பு பரிசாக. ஓகே ஸோ இந்த ஃபோக் ரவுண்ட்ல ஒரு சில பாடல்களை நம்ம பசங்க எல்லாருமே பாடி அப்படியே சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. சில பேர் கோல்டன் பஸர் வாங்கியிருக்காங்க, சில பேர் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. நாளைக்கு பாக்கி இருக்கிற பசங்க அவங்களோட பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்து முடிப்பாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். Until then, this is Maka Panand and Priyanka signing off with the entire Super Singer Junior 9 family on Surf Excel Matic வழங்கும் Super Singer Junior 9 powered by KAG Tiles, Cardia Check நல்லெண்ணெய் மற்றும் Pepsodent 12 Hours Germy Check. Trusted Home Partner DAC Developers. Co-presented by Puma Innerwear for Women, Darling Electronics and Furnitures மற்றும் Britannia Milk Bikkies.